ஸ்ட்ரிங் அண்ட் அரே ஃபங்க்ஷன்ஸே இருக்குதான், இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வரும். ஓகே, அது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபார் லூப் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்காவது என்னைக்காவது கேட்கணும்னு தோணுச்சா, இந்த லெட்டுன்னு ஒன்று வந்திருக்கு. ஆனால் நான் என்ன செய்வேன் அப்படின்னா, லெட்டை வேர் போட்டு தான் எழுதுவேன். லெட்டுன்னு எழுத மாட்டேன், வேர் போட்டு தான் எழுதுவேன். ஓகேவா? ஆனால் கோடிங், அதாவது நீங்கள் ஒரு ஃபுல் ஃப்ளெக்சிபிள் டெவலப்பர் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த வேரே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்போ லெட் அப்படின்றது தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ வேர் அப்படின்னா என்ன, லெட்டுனா என்ன, வேற ஏதாவது இருக்கா? ஓகேவா? வேர் வந்து வேரியபிள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது என்ன செய்ய போகுது அப்படின்னா, ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ண போகுது. டேட்டா டைப்னா கிடையாது, அது டேட்டா டைப் எதுவுமே கிடையாது. இப்போ இண்டெக்ஸ்ன்னு போட்டு இதை நம்ம போட்டிருக்கோமா, இதை கூட நீங்கள் இப்படி கூட வச்சுக்கலாம், இப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம், அது என்ன டேட்டா டைப்னு நமக்கு தெரியாது. ஓகேவா? அதை நம்ம இது பண்ணுவோம். அப்போ லெட்டு அதுக்கு பதிலாக வேற ஏதாச்சும் இருக்கான்னா இருக்கு. ஓகேங்களா? வேர் அப்படின்னு சொல்லிட்டு வேரியபிள் நேமை டிக்ளேர் பண்ணுவோம். இன்னொரு மெத்தடு லெட்டுன்னு போட்டு வேரியபிள் டைப் டிக்ளேர் பண்ணுவோம். இன்னொன்று இருக்கு கான்ஸ்ட் அப்படின்னு போட்டு வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணுவோம் ஜாவா ஸ்கிரிப்ட்ல. ஏன்னா 3 இருக்கு அப்படின்னா இது ஓல்டர் வெர்ஷன், இது ஓல்டர் வெர்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? சரி, அப்ப இது என்ன அப்படின்னா, இது என்ன அப்படின்னா நியூயர் வெர்ஷன். ஓகேங்களா? இந்த ஜாவா ஸ்கிரிப்டை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, எக்மா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ES 15 14 16 அப்படின்னா இருக்கு, இப்போ 17th வெர்ஷன்ல இருக்கு. ஓகேங்களா? எக்மா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுனா என்னன்றது உங்களுக்கு தேவையில்லை, பட் ஆனால் இது எதனால வந்துச்சு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? எப்பயுமே ஒரு விஷயம் இருக்கு, அதை ஓவர் கம் பண்ணி இன்னொரு ஒரு விஷயம் வருது அப்படின்னா எதுக்காக வரும் அப்படின்னா, எதுக்காக இப்போ நம்ம வீட்லயே ஒரு டிவி இருக்கு அப்படின்னா இன்னொரு டிவி வாங்க போறாங்க அப்படின்னா என்னவா இருக்கும், ஒன்று பழசு வந்து அப்டேட்டடா இருக்காது. ஓகேங்களா? என்னுடைய டிவியில வந்துட்டு நான் வந்து அமேசான் பிரைம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும், யூடியூப் பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா லேட்டஸ்ட் வெர்ஷன். அப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனில் போனீங்கன்னா நியூவர் ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு வரும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு வெர்ஷனுமே நமக்கு வர்றதுக்கான விஷயம் எதுக்காக அப்படின்னா, இதில் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, அந்த தப்பை வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்காக லேட்டஸ்ட் வெர்ஷன் வருது. ஓகேங்களா? இந்த லெட்டு அண்டு கான்ஸ்ட் இதுதான் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது ஃபேமஸா டெவலப்பிங்ல யூஸ் பண்ணுவோம். ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம அதை சொல்லவே இல்லை அப்படின்னா அது தேவைப்படல, அதனால சொல்லு. ஓகேங்களா? நீங்க இது ரெண்டுத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க, இதனோட யூசேஜ் என்னன்றத பார்ப்போம். ஓகேங்களா? சிம்பிளா இப்படின்னு போடுறேன். ஓகேங்களா? இப்படி போட்டு ஓகே, வாயை திறந்து இன்னைக்காச்சும் பதில் சொல்லுங்க. ஓகேங்களா? சும்மா வாயை மூடிட்டு உட்காந்துட்டு இருக்கு, கேள்வி கேட்டு சொல்ல தெரியலன்னா அதுக்கப்புறம் நான் கூப்பிட மாட்டேன். ஓகே ஹரி, இப்போ இதுக்கு என்ன அவுட்புட் வரும்? வேரியபிள் நேம் நான் போட்டிருக்கேன், இப்போ நேமை வந்து பிரிண்ட் பண்றேன், இதுக்கு என்ன அவுட்புட் வரும் நீ எதிர்பார்க்குற? ஹரி ஆளே இல்லையா? ஓகே மாலினி நீங்க சொல்லுமா, இதுக்கு என்ன அவுட்புட் வரும்? அண்ணா நேம்னு பிரிண்ட், நேம்னு சொல்லிட்டு வந்துட்டு பக்கத்துல வந்து ஷாகித் தேவ் அப்படின்னு வரும். ஓகே, என் மோகன் பேரு இந்த வரும். ஆமா, நேம் அண்ட் பிரிண்ட் ஆயிட்டு பக்கத்துல ஷாகித் தேவ்னு வரும். சரி ஓகே, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னா நெக்ஸ்ட். ஓகேங்களா? இஃப் ட்ரூ, இஃப் ட்ரூன்னு போட்டு இப்படி போடுறோம். இஃப் ட்ரூனா அதாவது ஒரு சும்மா ஒரு கண்டிஷன். ஓகேங்களா? சரி ஓகே, இப்படி போடுவோம் 10 ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷன் சக்சஸா ஃபெயிலியரா? குரு
அது ஃபெயிலியர். இது சக்சஸா ஃபெயிலியரா? 10 டென்னிக் ஆ ஃபெயிலியர் தானே வரும் அது. மணி புரியல. ட்ரூ தான் வருமா? சரி, 10 ஈக்குவல் டு 10 தானே, வேற எதுவுமே நம்ம மாத்த கூட இல்லை. இப்படி போட்டாலாச்சும் ஃபால்ஸ்னு சொல்லலாம், ஏன்னா இது நம்பர் டைப்பு, இது ஸ்ட்ரிங் டைப்னு சொல்லலாம். 10 ஈக்குவல் டு 10 கேட்குறோம், 10 ஈக்குவல் டு 10 தான், அப்போ இது உள்ளதான் வரும். அந்த கண்டிஷன் ட்ரூ தான். 10 ஈக்குவல் டு 10 கரெக்டா, அது ட்ரூ தான். ஓகேவா? அப்போ கன்சோல் டாட் லாக்ல நம்மளுடைய நேமிங்க பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்டிஷன். ஓகேங்களா? இது கண்டிஷன் ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பிளாக். ஓகேங்களா? இது ஒரு பிளாக். நான் இந்த பிளாக்குள்ளார இதை எடுத்துட்டு போய் வைக்கிறேன், வேற எடுத்துட்டு போய் வைக்கிறேன். ஓகேங்களா? வேர் நேமு ஷாக்கித் தேவ்னு போட்டு வச்சிருக்கேன். இங்க கன்சோல் டாட் லாக் போடுறேன். கண்டிஷன் உள்ளார பிளாக் உள்ளாரையும் நமக்கு இஃப் கண்டிஷன், இஃப் கண்டிஷன்லயும் அதே தான் வருது. பிளாக்குக்கு வெளியே ஆஃப் பண்றேன். பிளாக்குக்கு வெளியும் ரெண்டுமே ஷாக்கித் தேவ் தான் வருது. இது என்னதாயா சொல்ல வரேன்னா, வேர்னு நான் யூஸ் பண்றேன். நான் இங்க மேல வச்சு நான் கன்சோல் போடும்போது எனக்கு வேல்யூ வந்துச்சு, பிளாக்குக்கு வெளியே எனக்கு வேல்யூ வருது. இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, வேற வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். திரும்பவும் இப்ப இப்படி பிரிண்ட் பண்றேன். இப்ப என்ன வேல்யூ வரும் நீங்க நினைக்கிறீங்க? டிப்ஸ் இங்க என்ன வேல்யூ வரும்? நேம் வெங்கின்னு வரும்னா, வெங்கின்னு வருமா? வெங்கின்னு வந்துருச்சு. அப்ப இந்த வேல்யூ வரலையே, ஏன் வரல? அதான் நான் ஃபர்ஸ்ட் வந்து நேம்ல வந்து ஷாக்கித் தேவ்னு ஸ்டோர் ஆயிருக்கும்னா, திருப்பி நம்ம அதே வேரியபிள்ல இன்னொரு நேம் அசைன் பண்ணும்போது செகண்டா கொடுத்தது தானே ஸ்டோர் ஆகும். சரி, ஓகே. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிக்ளேர் ரீடிக்ளேர் பண்றேன், நேமை திரும்பவும் ரீடிக்ளேர் பண்றேன், எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஓகேவா? இது அசைன்மெண்ட். ஓகேங்களா? அசைன்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்றேன், வேரியபிள் நேமை டிக்ளேர் பண்றேன், ஒரு நேம் கொடுக்குறேன். ஓகேங்களா? அடுத்தது ரீடிக்ளேர். ரீடிக்ளேர்னா ஃபர்ஸ்ட் ஷாக்கித் தேவ்னு சொல்லிடுறேன், இல்ல இல்ல இப்ப வெங்கி நான் சொல்றேன். அப்ப நமக்கு வேர்ல என்ன நடக்குது அப்படின்னா ரீடிக்ளரேஷனும் ரீடிக்ளரேஷன் அண்ட் அசைன்மெண்ட். அசைன் பண்றோம் ஒரு வேல்யூவை, ரீடிக்ளரும் பண்ண முடியுது, வேர் போட்டு என்னால எழுத முடியுது. ஓகேங்களா? ரீஅசைனும் பண்ண முடியுது, எல்லாமே இதுல பண்ண முடியுது. ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துக்கு போயிடும், லெட் ஷாக்கித் தேவ் அப்படின்னே இருக்கணும், ஷாக்கித் தேவ்னே வருது. ஓகேங்களா? இது வேர். வேர்ல ரீடிக்ளரேஷன் அண்ட் ரீஅசைன்மெண்ட் வந்து நடக்குது. ஓகேவா? ரீடிக்ளரேஷன் என்னன்னா அகைன் நான் வேர் நேம்னு போட்டாலே அது ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? ரீஅசைன்மெண்ட் ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ கொடுக்குறேன், என்னால அதை சேஞ்சும் பண்ண முடியும். இப்ப லெட் வச்சு யூஸ் பண்றேன். லெட்டும் நம்ம வேர் யூஸ் பண்ற மாதிரி தான், ஆனா இதுல என்ன அப்படின்னா திரும்பவும் நான் லெட் நேம் ஈக்குவல் டு போட்டு ஐஷு அப்படின்னு போறேன். ஓகேவா? இப்ப என்ன வேல்யூ வரும்? ஐஷு ஷாகித் தேவ். ஷாகித் தேவ்னா ஓகே. uncaught name has been okay, name has been already declared. அப்படின்னா வேர்ல ஒரு விஷயம் நமக்கு நடக்குது,
ரீடிக்ளரேஷன் என்னால பண்ண முடியும் வேற இருந்துச்சுன்னா. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா ரீடிக்ளரேஷன் நடக்கல. லெட்ல ரீடிக்ளரேஷன் அண்ட் ரீஅசைன்மெண்ட் நடக்குதான்னு பார்ப்போம். ரீடிக்ளரேஷன் நடக்கல. இப்ப எந்த ஒரு எரரும் வரல. அப்ப என்ன வரணும் அப்படின்னா ஐஷுடு வரணும். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா ரீஅசைன்மெண்ட் பாசிபிள். ஓகேவா? கரெக்ட் தான். ஒரு வேரியபிளை நான் லெட் நேம்னு நான் போட்டுட்டேன். ஓகேவா? என்னுடைய கோட்ல நான் வந்து என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா தெரிஞ்சு கூட நான் அந்த திரும்பவும் ஒரே வேரியபிள் நேம் யூஸ் பண்றக்கூடாது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து வேர் கவுண்ட் ஈக்குவல் டு 110 நான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு ஞாபகத்துல வந்து வேர் கவுண்ட் ஈக்குவல் டு 0 டைப் பண்ணிட்டுனா என்ன நடக்கும்? அப்ப அந்த ஹோல் கால்குலேஷன்ஸே நமக்கு ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா? ரீ அசைன்மெண்ட் இஸ் ஃபைன். ஏன்னா நான் வேரியபிள் வச்சிருக்கேன். இனிஷியலா நான் எம்டியா கொடுக்க போறேன். இன்னும் ஒரு வேல்யூ இருக்க போது அது ஏதோ ஒரு கண்டிஷன்ல மாற போகுது அப்படின்றது ஓகே. பட் ஆனா ரீடிக்ளரேஷன்ன்றது தப்பு. ஓகேங்களா? மூணாவதா கான்ஸ்ட். ஓகேங்களா? கான்ஸ்ட்ல இப்ப ஷாகிட் நேம் கொடுத்துருக்கோம். இப்ப இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்ப்போம். ஷாகிட் நேம் நாட் பாசிபிள். என்ன சொல்லுது? இதுவும் cannot redeclare நேம் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னு சொல்லுது. அப்ப இதுலயுமே நாட் பாசிபிள். ஓகேங்களா? இதுலயுமே நம்மளால எதுவும் பண்ண முடியாது. இப்ப என்ன வேல்யூ வரும்? சுரேஷ் வெங்கின்னு வரும். அப்ப லெட்டுக்கும் கான்ஸ்டுக்கும் என்ன டிஃபரன்ஸா இருக்கும்? இல்ல நான் வராதுண்ணா. ஆமா வரல. அசைன்மெண்ட் டு கான்ஸ்டன்ட் வேரியபிள் வருது. அப்ப வெங்கி வராது. ஏன்? அதனால எதுவுமே பண்ண முடியல. என்ன சொல்ல வரேன்னா இப்ப புதுசா வந்த ரெண்டு விஷயம் எனக்கு ஏதோ ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? அது வேர்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வருது. ஓகேங்களா? வேர்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வேர் வேரியபிள் அது என்ன செய்யுதுன்னா நீ ஒரு வேரியபிளை கொடுத்துட்டு அதுக்கு வேல்யூ கொடுத்துட்டு நீ அகைன் ரீடிக்ளேர் பண்ற, அகைன் நீ ரீஅசைன் பண்ற. ரீஅசைன் வந்து தப்பே கிடையாது. ஓகேங்களா? ரீஅசைன் தப்பே கிடையாது. ஆனா எது தப்பு அப்படின்னா ரீடிக்ளரேஷன் வந்து தப்பு. அப்ப நீ அதை பண்ணவே கூடாது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா அதை வர விடாம பண்றதுக்கு தான் இந்த நியூ கீவேர்ட்ஸ். ஓகேவா? இதுதான் ES6 ஓட நியூ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ES6 ஓட நியூ ஃபீச்சர்ஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தை நீ கொடுக்குற அப்படின்னா அது செக் பண்ணும். ஓகேவா? என்ன ஏது அப்படின்றத செக் பண்ணும். சரி, லெட் வந்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா ரீடிக்ளேரை கொடுக்கல, ஆனா ரீஅசைன்மெண்ட் பண்ணுது. சரி, இந்த கான்ஸ்டன்ட் ஏன்னா இப்படி இருக்கா அப்படின்னா நம்ம இங்க ஃபிக்ஸ்டான வேல்யூஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் பையோட வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். 22/7 அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கா? 3.14 கரெக்டா? பை இது எதுக்காவது சேஞ்ச் ஆகுமா? வாய்ப்பே கிடையாது. பையோட வேல்யூன்றது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான். ஓகேங்களா? நீங்க போய் அதை சேஞ்ச் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இதுவே நீ வேர்ல போட்டனா என்ன பண்ணுவேன்னா பையோட வேல்யூ நீ இப்போ ஒரு மாதிரி போடுவ, அடுத்தது 22 அது என்ன 22/7 எப்பயுமே 24/7 அப்படி போடுற மாதிரி அப்படின்றது இருக்கும். ஸோ தேவையே கிடையாது. அந்த இடத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா கான்ஸ்ட் யூஸ் பண்ணிப்பாங்க. நீ அகைன் நீ பையோட வேல்யூவை ரீடிக்ளேர் பண்ணாலோ இல்ல ரீஅசைன் பண்ணாலோ அது ஆல்ரெடி சொல்லிடும், என்கிட்ட ஆல்ரெடி அதுக்கான வேல்யூ இருக்கு, என்ன நீ அதை சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்றத சொல்லி. கரெக்டு தானே? இப்ப வேற வச்சு நீங்க பையோட வேல்யூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதே மாதிரியே ஒண்ணு க்ளோன் எடுத்து என்ன 7 8 அசிங்கமா இப்படின்னு மாத்திக்கோ. இந்த இடத்துல நான் சொல்ல, ஏதோ ஒரு இடத்துல நமக்கு தெரியாம பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம 2 லைன் வச்சுட்டு ஆனா அது எப்படி நான் பார்த்தாலே தெரிஞ்சு ஆல்ரெடி தான் இருக்கு அப்படி கிடையாது. இது இன்னைக்காக சொல்றது கிடையாது. டெவலப்மெண்ட்ல இதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. ஓகேங்களா? அதனாலதான் இந்த 3 வேரியபிளும் நமக்கு வருது. ஓகேங்களா? இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிளாக் ஸ்கோப் அண்ட் ஃபங்க்ஷன் ஸ்கோப்னு சொல்லுவாங்க. அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க.
வேர் ஓகேங்களா, ரீடிக்ளரேஷன், ரீஅசைன்மெண்ட். இந்த டெக்னிக்கல் டேர்மை தயவு செஞ்சு 1 or 2 டைம்ஸ் வந்து நீங்க சொல்லி பாருங்க. ரீடிக்ளர்னா வேல்யூ கொடுத்துட்டு திரும்பவும் அதே மாதிரி எடுத்துன்னு வந்து கொடுக்குறது. ரீஅசைன்மெண்ட்னா என்னன்னா, இது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அசைன் பண்ணிருக்கேன். ரீஅசைன்மெண்ட்னா திரும்பவும் இதை வேற வேல்யூவை கொடுக்கறதா ரீஅசைன்மெண்ட். ஓகேவா? அப்ப எது கொடுக்குது எது கொடுக்கல அப்படின்னு பார்ப்போம். இப்போ கான்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுலயே இன்னொரு ஸ்பெஷலா ஒரு விஷயம் நடக்கும். அது என்ன அப்படின்னா, கான்ஸ்ட் வந்து இப்ப நம்ம பேசுற மாதிரி நேம் XYZ. இப்ப நீங்க நேம் போய் சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா என்ன நேம் வரும்? குரு. இப்ப இந்த நேம் பிரிண்ட் பண்ணா என்னடா வரும்? குருபாய். தான் பண்ணா கடுப்பாகும். லைன்ல தானே இருக்க. ஸ்ரீமா நீங்க சொல்லுங்க, இந்த நேம்ல என்ன வரும்? XYZ. XYZ அட இன்னொன்னு ஈத்து போட்டு அடிக்கிறது. என்னது இது? அசைன்மெண்ட் டு கான்ஸ்டன்ட் வேரியபிள் வருமா? இது லெட் கிடையாது. லெட்டுக்கு தான் அந்த மாதிரி வரும். கான்ஸ்ட் வேரியபிளுக்கு நீ இந்த மாதிரி பண்ணனா இந்த லைன் இல்லைன்னா நீ சொல்றது கரெக்ட். ஓகேவா? இந்த லைன் இருக்குல்ல, அது எப்படி அது சரி எது வேணாலும் நடந்துட்டு போயிட்டோம் நம்ம இந்த வேல்யூ கொடுப்போம் அப்படின்னா நடக்காது. ஏன்னா அது எரரை சொல்லணும். டெவலப்பருக்கு புரியாது இல்ல. நீ மட்டும் இப்போ XYZ காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரௌசரு, அப்புறம் நான் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஓகேங்களா? அப்ப இதுக்கான வேலிடு எரரை நம்ம ஷோ பண்ணிடணும். அப்ப நமக்கு இந்த இடத்துல நடக்காது. ஓகே, XYZ வருது. அப்ப வேறு லெட் கான்ஸ்ட். இந்த கான்ஸ்ட்ல ரீடிக்ளரேஷன் அண்ட் ரீஅசைன்மெண்ட் நாட் பாசிபிள். ஓகேங்களா? இப்ப இதுலயே ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, when it the data types வந்து இப்ப நேம் இப்ப இப்படி இருக்கு. ஓகேங்களா? இப்ப நேமோட ஆப்ஜெக்ட போய் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? இதுல என்னன்னா யூசர் இன்ஃபோ அப்படின்னு வச்சுக்க. இப்ப இதுல வெறும் நேம் மட்டும் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா யூசர் இன்ஃபோ டாட் வெங்கின்னு வரும். ஓகேவா? இதுக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்படின்னு நான் கொடுக்குறேன். யூசர் இன்ஃபோ டாட் சேகர். இப்ப பாத்தீங்கன்னா சேகர்னு வருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சேஞ்ச் ஆகாது அது எதுன்னு இருந்தீங்க அப்படின்னா, எப்ப அது வந்து ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்பா இருக்கோ, கான்ஸ்ட் வந்து எப்ப ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்பா இருக்கோ அப்போ உங்களால வேல்யூஸை சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுவே ஸ்ட்ரிங் நம்பர் பூலியன் வேல்யூவா இருந்தா உங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. இதுதான் அதனுடைய பியூட்டி. ஓகேவா? கான்ஸ்டன்டே சேஞ்ச் பண்ண அலோவ் பண்ணுதுன்னா அப்ப லெட்டர்லாம் சாதாரணமாவே அலோவ் பண்ண வேணும். புரியுதா புரியலையா? கான்ஸ்ட்ல எப்ப ஆப்ஜெக்டா இருக்கோ அதனுடைய டேட்டா டைப் அப்ப அது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அதனுடைய வேல்யூவை சேஞ்ச் ஆகும். ஆனா இதுவே இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அசைன்மெண்ட் டு கான்ஸ்டன்ட் வேரியபிள் அப்படின்னு எரர். வாட் இஸ் லெட் வேர் கான்ஸ்ட். ஓகேங்களா? இத நல்லா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த 3 விஷயம் ரொம்ப முக்கியம். ஓகே சரி. இந்த ES6 ன்னு சொன்னீங்களே, இந்த ES6ல வேற ஏதாவது ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கா அப்படின்னா நிறையவே இருக்கு. ஓகேங்களா? ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறையவே சொல்லுவாங்க. ஸோ அதுல ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்றோம். ஓகே, ஃபார் லூப் யூஸ் பண்றோம். இந்த ஃபார் லூப் எல்லா விஷயத்துக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா புதுசா ஒரு அரேவை கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஏதாவது ஒரு அரேவை மேனிபுலேட் பண்ணோம் அப்படின்னா புதுசா ஒரு அரேவை கிரியேட் பண்ணுவோம். அந்த அரேல நம்ம டேட்டாவை எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேவா?
இது ஓவர் கம் பண்றதுக்கு மேப் ஃபில்டர் ரெடியூஸ்னா தேவையில்ல, மேப் ஃபில்டர் மட்டும் பார்ப்போம். இது என்னன்னா அப்படின்னா இந்த ஃபார் லூப் ஜாவாஸ்கிரிப்ட்ல மட்டும் இவ்வளோ இருக்கு. இது வேற என்ன இருக்கு? ஓகே, இது ரெண்டும் ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, ஃபில்டர். ஓகே, இவ்வளோ தூரம் இருக்கு. ஓகேங்களா? டேட்டாவை என்ன சொல்றது, லூப் படிக்கிறதுக்கு இவ்வளோ விஷயம் இருக்கு. என்னன்னா இவ்வளோ தூரம் சொல்றீங்க, இதுக்கு ஏதாச்சும் டிஃபரன்ஸ் இருக்குமானா கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? அது என்ன ஏது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ நார்மலா ஒரு ஃபார் லூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபார் லூப்ல ஒரு வேர் நம்பர்ஸ் ஈக்குவல் டு ஒரு அரேல 1 2 3 4 5 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்படி நான் கொடுக்குறேன். ஓகேவா? எனக்கு அவுட்புட் வந்து 5 10 15 20 25 அப்படின்னு வரும். ஓகேவா? Who is willing to write the code for this problem? ஏன்பா யாருக்கு இது ஆன்சர் தெரியும்? எனக்கு அவுட்புட் வந்து 5 10 15 20 25ன்னு வரணும். அந்த அரே நம்பர் கூட இன்டு 5 பண்ணா கான்ஸ்டன்ட் அவுட்புட் வரும். வெச்சுக்கோயேன், யாருக்கு தெரியும்? கைது யாருக்கும் தெரியாதா? ஐஷு கை தூக்குனீங்கன்னு நினைக்கிறேன். ஏய் தெரியலனா சொல்லி கொடுக்கணும்டா. தெரிஞ்சா இல்லனா சொல்லுமா, இப்ப சொல்லுமா. யாரும் முதல்ல பார்க்கலாம் பார்த்தா க்ளூ கொடுக்காதீங்க. இப்ப சொல்லுங்க. 5 10 15 25 அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வரணும். இதுதான் என்னுடைய வேல்யூ. இது அவுட்புட் வரணும். என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ணா வராதானா? 5 மல்டிப்ளை பண்ணா வரும். அதுக்குதான் கையை தூக்குங்கடா. எத்தனை பேர் சொல்றீங்கன்னு பாப்போம். 5 மல்டிப்ளை பண்ணா சரி, எப்படி 5 மல்டிப்ளை பண்ணுவேன்? எப்படி இந்த ஃபார்மேட்டுக்கு எப்படி எடுத்துட்டு வருவேன்? லூப் யூஸ் பண்ணி ஒரு லூப்ல இருக்க ஒரு வேல்யூவும் வந்து வாங்கியது கூட 5 மல்டிப்ளை பண்ணனும்னா. ஓகே, ஃபார் ஓகேங்களா? லெட் இதுக்கு மேல யூஸ் பண்ணணும். லெட் இண்டெக்ஸ் 0 இண்டெக்ஸோட அரே இதுன்னு நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ console dot log இப்படி நான் போடுறேன். ஓகேவா? இங்க என்ன வரப்போகுது? ஓ மை காட், ஒன்று 2 3 4 5ன்னு வருது. அப்ப இதுதான் எனக்கு அந்த நம்பர் கொடுக்கும். இந்த நம்பர் கூட நீங்க என்ன சொல்றீங்க? 5 மல்டிப்ளை பண்றோம். 5 மல்டிப்ளை பண்ணா இப்படிதானே வருது. எனக்கு இப்படி வரணுமே. அவுட்புட் எனக்கு இப்படி வேணும். இது என்ன டேட்டா டைப்? அவுட்புட் நான் அரேவா வரணும்ன்றீங்களா? ஆமா. அப்ப தெரியல, நான் சொல்றேன். ஏய் அடி பிச்சை எடுத்துறேன். இஃப் யூஸ் பண்ணலாமா? என்ன பண்ணனும்? டெம்பரரி இஃப் கண்டிஷன் எதனா யூஸ் பண்ணலாமானா? ஹேய் அவுட்புட் இங்க வந்துச்சுடா. அட யாரா அவன்? ஸ்ப்ளிட் யூஸ் பண்ணா அரேவா வரும். ஐயோ தெய்வமே. ஏமா அவுட்புட் சொல்ல திரும்ப சொல்ல. அட பாவிகளா, நான் என்ன கேக்குறேன்னா கடைக்கு கண்ட்ரோல் வந்து யூஸ் பண்ணனும். ஏய் சத்தமா பேசுடா. டேய் ஒண்ணும் கேட்கல. சத்தமா பேசு. மல்டிப்ளை பண்ணிருங்க. நம்பர்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு நம்பர்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் இன்டு 5.
நெக்ஸ்ட் வந்து இந்த லூப் முடிஞ்ச வாட்டி லாஸ்ட்ல வந்து லூப் வெளியே கன்ஸ்ட்ரக்ட் மாடல வந்து நம்பர்ஸ் செட் பண்ணும். நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு அரே இருக்கு, ஓகேவா? அரேவோட ரிட்டர்ன் கண்டிப்பா அரேவா தான் இருக்கும். அதாவது அவுட்புட் அரேவா தான் இருக்கும். நான் கடைக்கு போய் ஒரு சில விஷயம் வாங்கிட்டு வான்னு சொல்றேன். எப்படி போய் வாங்கிட்டு வருவீங்க? ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துட்டு போகணும்? இதை நான் லாஸ்ட் கிளாஸ் முன்னாடி கிளாஸ் கூட சொன்னேன். ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, அது என்ன மாதிரியான விஷயத்தை கேட்குதோ அது மாதிரி தான் நீங்க அவுட்புட்டுக்கான டேட்டா டைப்பை நீங்க டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அண்ணா அப்போ எம்டி அரே ஒன்னு கிரியேட் பண்ணி அதுல வந்து புஷ் யூஸ் பண்ணி எப்பா கேஞ்சது போங்க. ஏங்க கொஸ்டின் வந்து ஒரு அரேல வருது, நான் இப்படி வேணும்னு கேட்குறேன், இது அரேனா அப்புறம் அவுட்புட் என்ன பண்ணுவீங்க? கடைக்கு போகும்போது ஒரு பைய எடுத்துக்க வேண்டியதான். எடுத்து இதுல எப்படி நான் போடுவீங்கன்னா, எப்படி போடணுன்றது உங்களுக்கு தான் தெரியும். கண்டிஷன் எனக்கு புரியுது, எதுக்காக கண்டிஷன்லாம் வரணும்? வந்துச்சா? 5 10 15 20 25 ஒன்று. நீங்கள் ஒரு லூப்பு, இது ஒரு டேட்டா, இதை நான் மேனிப்புலேட் பண்ணுறேன். மேனிப்புலேட்னா 5 டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறேன். 5 10 15 20 25ன்னு மாற்றுறேன், ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, முதல்ல அது என்ன டேட்டா டைப்புன்றதை பார்க்குறேன். சரி, ஓகே. இன்னொரு சிம்பிளாக ஒன்று கேட்குறேன். இப்போ இந்த 5 வேரியபிளையும் ஆட் பண்ணி எனக்கு அவுட்புட் வரணும். இதையும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அத்தனை 6 10 15ன்னு வரணும். இதுக்கு அவுட்புட் 15ன்னு வரும். இதுக்கு என்ன பண்ணுவீங்க? இந்த அவுட்புட் எப்படி இருக்குன்னு முதல்ல பாருங்க. இது என்ன டேட்டா டைப்? 15 அப்படின்றது. ஏய், இது என்ன டேட்டா டைப்டா? இன்டிஜர். நம்பர் ஆர் இன்டிஜர். அப்ப நீங்க அவுட்புட் எப்படி வாங்கிட்டு வருவீங்க? இன்டிஜர். sum equal to 0 இப்படிதானே போடுவீங்க. இது அரே, இது இன்டிஜர், கரெக்டா? இப்ப நான் இதுன்னு போட்டேன். இப்ப இது என்ன செய்யணும் அப்படின்னா, கஷ்டம் தான் போல. ஓகே, இந்த வாரம் ஃபுல்லா இப்படியே போக வேண்டியதான். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளமா வச்சு கொண்டாடிட்டு நான் என்ன சொன்னா, நீ புதுசா போறதால தான் அவனுக்கு பேசல, இல்லைன்னா கலக்கலன்னு பேசுவான்னு சொன்னேன். அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. ரைட். இப்ப சம்மு, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 0ன்னு இருக்கும். நம்பர்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் 1ன்னு ஆட் ஆயிடும், ஓகேங்களா? 1ன்னு இங்க வந்துடும். 1 + 2 3 அதே மாதிரியே வரும். இது எனக்கு தெரிஞ்சு நீங்க சரியா வீடியோவோ இல்ல கான்செப்டையோ ஒழுங்கா புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சாட்டர்டே சண்டேனா ஜம்முன்னு ஜாலியா சுத்திட்டு இருக்கீங்க, கரெக்டா? இது பேசிக் கோடிங். நீங்க டிஎஸ்சி அல்காரிதம் அதெல்லாம் தெரியுது, மேபி அதுலயுமே இதுதான் வரும். இது தெரியலன்னா அது எப்படி பண்ணுவீங்கன்றது எனக்கு ஐடியா இல்லை. லூப்பிங் டேட்டா எப்படி அவுட்புட் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியதான். இப்ப நான் இதை சொல்லியிருக்கேன், இப்ப இது சொல்லியிருக்கேன். அப்ப இதுக்கு ஒரு அரே நீங்க ஒர்க் அவுட் பண்ணி அவுட்புட் எடுத்து வரையோ இல்லையோ, ஓகேங்களா? அந்த ஸ்கீமாஸ் ரெடி பண்றது கரெக்டா இருக்கணும். அவுட்புட்டு அடுத்து இந்த இண்டெக்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு புஷ் தெரியலன்னு உக்காந்துட்டு இருந்தா அது ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ஆனா இதுக்கே நீங்க தகடத்தம் ஆடுதுன்னா ஓகே. இப்ப இதை நான் சொன்னதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஃபார் லூப்பு. இப்போ ஃபார் லூப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒரு அரே இல்லைன்னா ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ண வேண்டியதா இருக்கு. சரி, மேப்ல வந்தா மட்டும் நடக்காதா அப்படின்னா, மேப்புக்கு அது தேவை கிடையாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப நீங்க ஃபார் லூப்பை வந்து எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அரேக்கும் யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ரிங்குக்கும் யூஸ் பண்ணலாம். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது பாலிண்ட்ரோமா இல்லையா? பாலிண்ட்ரோம் ஆர் நாட்? பாலிண்ட்ரோம்னா என்ன?
அந்த வேர்டு ரிவர்ஸ்ல இருந்து பார்த்தா சேம் அதே வேர்டு வரணும். ஓகே, இஃப் யூ ரிப்பீட் த வே, ஓகே அதே தான் வருது. அம்மா அப்படின்றது அதே தான். ஓகேங்களா? ஸோ இது பேலிண்ட்ரோம். இப்போ நான் இதை வந்து மேனிபுலேட் பண்ணணும், இது ஃபுல்லாகவே எனக்கு கேப்ஸ் லெட்டராக வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, லைக் இந்த ஃபார் லூப்லேயே நீங்கள் இண்டெக்ஸ் போட்டு செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்பர்ஸு டாட் லென்த் போட்டிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். ஃபார் லூப்புக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் ஸ்ட்ரிங்குக்கும் ஒர்க் அவுட் ஆகும், இதுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் மேப்புக்கு அந்த மாதிரி கிடையாது. மேப் வந்து ஒன்லி ஒர்க் வித் அரேல மட்டும்தான் ஒர்க் ஆகும். அது எப்படி அப்படின்னா, லெட் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள்ல வாங்க, என்ன அப்படின்னா நம்பர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு மேப் ஐட்டம் இது என்ன அப்படின்னா இதோடைய சின்டாக்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபார் லூப்பை விட நம்பர்ஸ் அப்படின்றது அரே. ஓகேங்களா? மேப். ஓகே, மேப்னு போட்டாச்சு. இந்த ஐட்டம் அப்படின்றதே இல்லையே அப்படின்னா, ஐட்டம்னா இந்த ஒவ்வொரு இந்த நம்பர்ல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூ தான். நீங்க அதை டேட்டா எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்பர்ஸ்ல 5 இது இருக்குன்னா இங்கேயே மேனிபுலேட் ஆகும். ஃபர்ஸ்ட் 0 அப்படின்றது இங்க போகும். அதாவது 0th பொசிஷன்னா 1 அப்படின்னு இங்க போகும். 1 into 5 5 அப்படியே இதுலயே மேனிபுலேட் ஆயிட்டு நம்ம புதுசா ஏதோ ஒரு அரேனா கிரியேட் பண்றது கிடையாது. ஓகேங்களா? நம்ம இதை யூஸ் பண்ணாதான் நம்ம எக்கச்சக்கமான இடத்துக்கு போக வேண்டியதா இருக்கும். இதுனா ஒண்ணுமே கிடையாது. இந்த மாதிரி எழுதிட்டு ஒரு வேரியபிளை வாங்கி நீங்க அதை ஷோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். எதுக்காகலாம் இது வருது அப்படின்னா, நீங்க தேவையில்லாம ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது மேப்ல. புரியுதா? மேப்ல தேவையில்லாத வேரியபிள் டிக்ளேர் பண்ண தேவை கிடையாது. ஓகேங்களா? சரி, இதுல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ்னா சொல்லி இது என்ன அப்படின்னா, இப்ப அவுட்புட் அரேல 5 10 15 20 25 வருது. ஓகேங்களா? நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, என்னுடைய அவுட்புட்ல ஓகேங்களா கிரேட்டர் தென் 15 அது மட்டும் தான் வரணும் அப்படின்னு நான் கேட்கிறேன். என்னுடைய அவுட்புட்ல கிரேட்டர் தென் 15 அப்படின்னு சொல்றேன். அதாவது 15 20 25 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வச்சுக்கோங்களேன். இது மட்டும் தான் வரணும். அப்ப நீங்க இதை என்ன பண்ணுவீங்க? என்னுடைய அவுட்புட்ல கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 15 மட்டும் தான் வரும். அப்ப என்ன பண்ணணும்? இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி போடலாம். இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி போடலாம். எங்க? லூப் குள்ள. இந்த லூப் குள்ள வந்தாச்சு. நான் கேட்குற கேள்வி புரியுதா புரியலையா? டேட்டா வரப்போகுது, எனக்கு வரதுல 15 20 25 மட்டும்தான் அவுட்புட் அரேல வரணும். இப்போ எல்லாமே வருது, எல்லாமே தான் தேவையில்லை, கிரேட்டர் தென் 15 மட்டும் வரணும் அப்படின்னு நான் சொல்றேன். என்ன பண்ணுவீங்க? இஃப் நம்பர்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் வந்து கிரேட்டர் than or equal to 15 இருந்ததுன்னா அந்த அவுட்புட் அரேல புஷ் பண்ணணும். வாய்ப்பே இல்லையா? நீ கோட நல்லா பார்த்தனா உனக்கு தெரியும். இப்படி பண்ணா வரும்ன்றியா? சரி, இன்னும் இல்லையே. நம்பர்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ்ல என்னென்ன வேல்யூ வரும் நீ நினைக்கிற? into 5 கொடுத்தாதானா அந்த 15 என்ற வேல்யூலாம் வரும். அதை ஈடு போடாடி அந்த இப்போ ஒர்க் அவுட் ஆகுமா? ஐ கெஸ் வரும். ஓகே ஐஷு, ஓகே புரியலையா?
நம்பர்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ்ல 1 2 3 தான் வரும். இங்க நீ டேட்டாவை 5 வச்சு மேனிபுலேட் பண்ணிருக்க. அப்ப கண்டிஷன் எழுதும் போது நீ அதை தானே மேனிபுலேட் பண்ணணும். நான் ஒண்ணு இங்க 3ன்னு நான் சொல்லலையே. புரியுதா புரியலையா? 15 நான் சொல்லியிருக்கேன். அப்ப நீ கண்டிஷன் இங்க நம்பர்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் என்னன்னு வரும், ஒரு டைம் வரும்போது 1 2 தான் வரும். இல்ல ஏன்னா இங்க வருது, ஏன்னா இங்க நீ மல்டிப்ளை பண்ற அதனால வருது. புரியுதா? ஓகேண்ணா. சரி, இப்ப ஃபார் லூப்ல நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு வேல்யூவை நம்ம கண்டிஷன் போட்டு கண்டிஷன் ரெண்டரிங் இங்க நடக்குது. ஓகே சரி, இப்ப இதே விஷயத்த இங்க பண்ணலாமா, மேப்ல பண்ணலாமா அப்படின்னு பார்ப்போம். டேட்டா அப்படின்னு போட்டு வச்சிருக்கேன். ஸோ இங்க இஃப் டேட்டா 15க்கு மேல, இங்க பாத்தீங்களா கட்டுது. இங்க இதனுடைய அவுட்புட்டை பாத்தீங்களா வேற மாதிரி இருக்கு. இது என்ன சொல்லுது அப்படின்னா ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ 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 அப்படின்னு வருது. ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ ட்ரூ. அப்ப மேப்ல ஒரு விஷயம் நடக்கும். என்ன அப்படின்னா, நீங்க ஃபார் லூப் அப்படின்னா நீங்க எடுத்துட்டு போயிட்டு நீங்க கண்டிஷன் ஹேண்ட்லிங் பண்றீங்க அப்படின்னா இதனுடைய ஒரிஜினல் அரேவோட லென்த் மாறும். ஓகேங்களா? என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப 5ன்னு இருக்கு, நான் இப்ப கண்டிஷனல் போட்டேன்னா என்ன வரும்னா 3 தான் வரும். 15 20 25 தான் வரும். அப்ப ஒரிஜினல் அரேவோட சைஸ் என்னது 5, நமக்கு அவுட்புட் வந்தது 3. ஆனா மேப்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, நீ என்ன லென்த் கொடுக்குறியோ அதே லென்த் தான் கொடுக்கும். ஆனா நான் இப்ப கண்டிஷன் ஹேண்டில் பண்ணா என்ன நான் பண்ணும் அப்படின்னா, அது வித்தியாசமா யோசிக்கும். கண்டிஷன் ஹேண்டில் பண்ணாலும் என்னுடைய லென்த் என்னவோ அதை மட்டும் தான் கொடுப்பேன். இங்க பாரு 5னா 5 தான் வரும். ஆனா எனக்கு அவுட்புட் மட்டும் தான் வேணும் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபில்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும். இந்த லூப்பிங் கான்செப்ட் எடுத்துட்டு வரணும். ஃபில்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, அதே மேப் மாதிரி தான் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மாதிரி நீங்க ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ்னா கொடுக்காது. என்ன வேல்யூவோ அது மட்டும் கொடுக்கும். என்ன வேல்யூவோ அதை மட்டும் நமக்கு கொடுக்கும். புரியுதா? அப்ப ஃபார் லூப் அரேக்கும் யூஸ் ஆகுது, எதுக்கும் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸ்ட்ரிங்குக்கும் யூஸ் ஆகுது. ஆனா இந்த மேப் ஒன்லி ஃபார் அரே. ஓகேங்களா? அதுவும் இல்லாம மேப் என்ன பண்ணுது அப்படின்னா, நீ எந்த லென்த்ல கொடுக்குறியோ அரேவோட லென்த் அதே லென்த்லயே ரிட்டர்ன் பண்ணுது. ஃபில்டர் அப்படி கிடையாது. அது பேர் வச்சே சொல்லிக்கலாம். அது ஏதாவது கண்டிஷன் கொடுத்தனா அதை ஃபில்டர் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஓகே ஓகே.